ஹலோ ஃபேமிலிஸ். எங்களோட திருகார்த்திகைக்கு நான் சூஸ் பண்ண saree தான் இது. எனக்கு ரொம்ப பிடிச்ச saree. சாரியுமே கட்டி வந்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப மாதம் கணக்காச்சு saree கட்டி. அதனால சரி இன்னைக்கு திருக்கார்த்திகை எதுவுமா கட்டிடலாம் அப்படின்ட்டு முந்தின நாளே நான் வந்து ஃப்ளீட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே நிறைய வேலை இருக்குது அப்படின்றதுனால முந்தின நாளே நான் வந்து மாக்கோலமும் போட்டு வச்சுட்டேன். மாக்கோலம் வந்து எல்லோவும் ரெட்டும் சூஸ் பண்ணேன். ஏன்னா தரை வந்து ஒயிட்டும் லைட்டாக பிளாக்கும் மிக்சிங்கில் இருக்கும். நம்ம வந்து ஒயிட் போட்டோம் அப்படின்னா எனக்கு சுத்தமாக அந்த தரைக்கு வந்து தெரியாமல் ஆயிரும், கோலம் போட்டுருக்கிறதே தெரியாது. அப்படின்றனால நான் வந்து எல்லோவும் ரெட்டும் சூஸ் பண்ணேன். சூப்பராக வந்துச்சு. நான் வந்து பார்த்து தான் போட்டேன், மொபைல் பார்த்து. அப்புறமா கொஞ்சமாக இது வந்து பச்சை அரிசியும் கொஞ்சமாக கலரும் மிக்ஸ் பண்ணி போட்டிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங்கே வந்து நான் குளிச்சுட்டு செறுபேர் வறுத்து வச்சுருந்தேன். செறுபேர் கொழுக்கட்டைக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். செறுபேர் வறுத்து அப்புறமா ஒரு 1/2 கிலோ மாவு, அப்புறமா சுக்கும் ஏலக்காயும் பொடிச்சு வச்சுருந்தேன், சர்க்கரை. இவ்வளோ தான் என்னோடய இது. நான் வந்து செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் வந்து விரவிட்டே இருக்கும்போது அம்மா சொல்லிச்சு, விரவிட்டே இருக்கும்போது அந்த சர்க்கரை வந்து இழுவி தான் அது வந்து நல்லா வந்து கொல்லணும், சப்பாத்தி மாவு மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு இழுவவே இல்லை. நான் ரொம்ப நேரமாக 2 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு, நான் விரவிட்டே இருக்கேன். அது வந்து இழுவவே இல்லை. என்ன காரணம்னா வறுத்த மாவில் வந்து இழுகாதான், நம்ம தண்ணி தெளித்து தான் விரவணும்னு சொன்னாங்க. அப்புறமா வந்து ஈவினிங் வந்து சாப்பாடெல்லாம் வச்சுட்டு அவிச்ச கொழுக்கட்டையும் வச்சுட்டு அப்புறமா வந்து விளக்கெல்லாம் வச்சுட்டு எங்களோட திருகார்த்திகையை நாங்கள் வந்து இப்படி தான் ஹாப்பியாக கம்ப்ளீட் பண்ணோம். இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.